சீனா தனது தென்மேற்கு பகுதியில் உள்ள சிச்சுவான் மாகாணத்தில் இருக்கும் சிச்சாங் செயற்கைக்கோள் ஏவுதளத்திலிருந்து ஒரு புதிய செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பியது. இந்த செயற்கைக்கோள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் தேவையான அடிப்படையான புவியியல் தகவல்களை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவத்தின் உயர்நிலை அதிகாரி ஜெனரல் மிர்சா வங்காளதேசத்தின் இடைக்கால பிரதமர் முகமது யூனுசுடன் சந்தித்து இரு நாடுகளின் வணிக, முதலீடு மற்றும் ராணுவ தொடர்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். இன்னும் சில மாதங்களில் டாக்கா மற்றும் கராச்சி விமான பாதைகள் திறக்கப்பட உள்ள நிலையில் இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று ஆதரிக்கும் என்று பாகிஸ்தான் ராணுவ உயர் அதிகாரி மிர்சா தெரிவித்துள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற ஆசியான் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னிலையில் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தில் தாய்லாந்து மற்றும் கம்போடியா தலைவர்கள் கையெழுத்திட்டனர். தாய்லாந்து மற்றும் கம்போடியாவுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் அர்ப்பணிப்பிற்கு தாய்லாந்து பிரதமர் அனுதின் சார்வின் ராகுல் நன்றி தெரிவித்தார். இதேபோல் டிரம்பின் தீர்க்கமான தலைமைத்துவத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக கம்போடிய பிரதமர் ஹுன் மானெட் கூறிய நிலையில் உலகிற்கு அமைதியை ஊக்குவிக்கும் தலைவர்கள் தேவை என கூறி டிரம்பை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வெகுவாக பாராட்டினார். ஈராக்கின் ஜுபைர் எண்ணெய் வயலில் எண்ணெய் குழாய்கள் தீப்பிடித்ததில் 2 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. எண்ணெய் குழாய் வழி அருகே வெல்டிங் பணிகள் மேற்கொண்டிருந்த போது ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் விபத்து நடந்த பகுதி முழுவதும் வானெங்கும் கரும்புகை சூழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.